தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம் அரைச்சி. ரசத்துக்கு தேவையான ஜீரகம், மிளகு, மல்லி விதை, பச்சை மிளகாய் தேவையான அளவு, பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம் உரலில் போட்டு. ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகம், மிளகாய், ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், சேர்த்துக்குங்க. ஜீரகம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கிங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இடிச்ச ஜீரக, மிளகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், ஜீரகம், தக்காளி பழம் ஒரு கைப்பிடி, ஒரு பழம் நல்லா கையிலே பிசைஞ்சு சேர்த்துக்கணும். தக்காளி பழம் சேர்த்த பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்தோன்னே கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடு என்னன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். மல்லித்தலையை சேர்த்துக்கணும். அதுங்க நுரக்கட்டி இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாத்திரத்துலேருந்து ஒரு கிண்ணியில் ஊற்றி வச்சுருப்போம். இப்போ லாஸ்ட்டாக புளிப்புக்காக நம்ம லெமன், அரை லெமன் சேர்த்துக்கலாம். புளியெல்லாம் சேர்க்காதனால லெமன் அரைக்குள்ள சேர்த்துக்கலாம். லெமன் வந்து ரசத்தை இறக்கின பிறகுதான் லெமன் சேர்க்கணும், இல்லாட்டி திரிஞ்சு போகும். ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.